சரி, இன்னைக்கு நாங்க சுவிசேஷங்கள் இயேசு என்ற தலைப்பில் இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் படிக்க இருக்கோம். 2 வாரங்களா படிக்க முடியாமல் போயிட்டு நாட்டின் சூழ்நிலைகளும் சில சில பிரச்சனைகளாலும் ஆஹ், எல்லாரும் ஆஹ், ஏற்பட்ட அனர்த்தங்கள் பேரிடர்ல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். சில சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் கிருபையா காப்பாத்தி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அதுக்கு நன்றிகள். ஆஹ், சரி. இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் இன்னைக்கு படிக்க போறோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதுவரைக்கும் படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிற தலைப்பில் அறிமுகம் பார்த்திருக்கிறோம். ஆசிரியர்களை பத்தி பார்த்திருக்கிறோம். 4 சுவிசேஷ புத்தகங்கள் எதை வெளிப்படுத்துது, இயேசு கிறிஸ்துவின் எந்த அம்சங்களை வெளிப்படுத்துதுன்னு பார்த்திருக்கிறோம். சுவிசேஷம் என்ற நற்செய்தி, அந்த நற்செய்தி என்றால் என்ன என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3-4. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அந்த நற்செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தான் தேவதூதர்கள் சொன்னார்கள். அடுத்து அந்த சீஷர்கள் 4, அந்த ஆசிரியர்கள் 4 பத்தி நாங்க பார்த்தோம். பிறகு செயற்பாடு செய்து இயேசுவை அறிந்து கொள்ளுதல் பிதாவை அறிந்து கொள்ளுதலுக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷங்களுக்கூடாக நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளப் போகிறோம், அறிந்து கொண்டு வருகிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் 1வது வருகை 2வது வருகையை பற்றி நாங்கள் அறிமுகங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இயேசுவின் 1வது வருகை, அதாவது ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு பிறந்து வந்ததுக்குரிய காரணங்கள் 7 காரணங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ரெக்கார்டிங் ஏற்கனவே இருக்குது. நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி நாங்க பார்த்துனாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல, அவர் பிறப்பதற்கு முன்பதாக இருந்தே இருக்கிறார் என்பது குறித்து நாங்கள் பார்த்து கொண்டோம். இயேசுவின் பிறப்பினுடைய சம்பவங்கள் எந்த வரிசையில் என்ன ஒழுங்குல நடந்தது என்றதை நாம் பார்த்து கொண்டோம். பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பாக நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். அதை தொடர்ந்து இயேசுவும் கிறிஸ்துவும், இயேசு என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன என்றது குறித்து நாம் பார்த்தோம். தேவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, தேவன் என்ற சொல்லுக்கும் கர்த்தர் என்ற சொல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தனாங்க. அதை தொடர்ந்து இயேசு என்ற சொல்லுக்கும் கிறிஸ்து என்ற சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தனாங்க. அதை தொடர்ந்து இயேசுவே கிறிஸ்து என்ற சுவிசேஷங்களில் எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசுதான் அந்த கிறிஸ்து என்று நிரூபித்து திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். இயேசுவே நானே கர்த்தர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்த்தோம். இயேசுவே பெயர்களை குறித்து ஒரு செயல்பாடு செய்தனாங்க. அடுத்து மோசேயும் இயேசுவும் என்று சொல்லி தலைப்பில் நாங்கள் மோசேயும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்க்கவில்லை, ஆனால் யோவான் 1:17 அடிப்படையாக வைத்துக்கொண்டு நியாயப்பிரமாணமும் கிருபையும். யோவான் 1:17 என்ன சொல்லுது, மோசே நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் வந்தது, கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. அது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தனாங்க. அதுவும் சுவிசேஷத்துக்குள்ள மட்டும்தான் பார்த்தனாங்க. அதை குறித்து அது நியாயப்பிரமாணம் கிருபையும் அப்படிங்கிறது ஒரு விரிவான தலைப்பு. அதுல சுவிசேஷத்துக்குள்ள அடங்கும் விஷயங்களை பற்றி மட்டும் நாங்கள் பார்த்தோம். இயேசு நியாயப்பிரமாணத்தை கொண்டு பரீட்சிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டோம். அடுத்து இயேசு நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன உபதேசிச்சார் என்று நாங்கள் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாது என்று இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சகோதரனோடு பகைத்து கொண்டால், காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால் அதுவும் கொலைக்கு சமமாகிறது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தை, எழுத்து ரீதியான அர்த்தம் அல்ல, உண்மையாக தேவன் என்ன நோக்கத்துடனே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து உபதேசித்தார். அதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் படிக்க போறோம். அடுத்த வாரம் நாங்கள் இயேசுவின் உவமைகள், இயேசு சொன்ன உவமைகள் என்ற தலைப்பில் படிக்க போறோம். இன்றைக்கு 12ஆம் தேதி, அடுத்து 19ஆம் தேதி இயேசுவின் உவமைகள் என்ற தலைப்பில் படிக்க போறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு 2 வாரம் ரெஸ்ட். 26ஆம் தேதியும் ஜனவரி 2ஆம் தேதியும் நாங்கள் வகுப்புகள் நடத்த போவதில்லை. மறுபடியும் ஜனவரி 9ஆம் தேதி தான் நாங்கள் வகுப்புகள் நடத்த போறோம். இந்த வாரம் நாங்கள் இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் பார்க்கும் பொழுது
என்ன 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 யோசனையில வந்தீங்க? நான் சொன்ன ஏற்கனவே நீங்க ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்க கேள்விகள் எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு போட்டிருந்தோம் குரூப்ல. இயேசுவின் அற்புதங்கள் என்றது குறித்து இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நாங்க படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி விஷயங்கள் படிப்போம் என்று நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்புல வந்தீங்க? ஓ, எங்களுக்கு தெரியும் இயேசு பல அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. அந்த எல்லா அற்புதங்களையும் எங்களுக்கு இது 1 மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்க முடியாது. ஸோ இதை நான் முக்கியமான 3 தலைப்புகளுக்கு கீழா வச்சிருக்கேன். முதலாவது தான் இயேசு செய்த அற்புதங்கள். இயேசு செய்த அற்புதங்கள் அதை வகைப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது இயேசு செய்த அற்புதங்களை நான் வகைப்படுத்தி இருக்கேன். இரண்டாவது இயேசு செய்த அற்புதங்களுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு தொடர்ந்து மூன்றாவதா இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்கள் எவை, செய்த அற்புதங்களை குறித்து முதல்ல பார்க்க போறோம். அதுக்கு பிறகு செய்யாமல் தவிர்த்த செய்யாத அற்புதங்கள் எவை என்ற இப்படியாக 3 தலைப்புகள் வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அது அற்புதங்கள் செய்ததற்குரிய காரணங்கள், இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்கள். இந்த 3 தலைப்புகளாகத்தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ நிறைய வசனங்கள் திருப்ப வேண்டி இருக்கு. ஆனால் நான் இப்போதைக்கு திருப்ப போறது இல்லை. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், அதை நான் காட்டுறேன். ஓகே. ஸோ இயேசு செய்த அற்புதங்கள்னு பார்க்கும் பொழுது முக்கியமா அதை நாங்கள் 3 விதமாக வகைப்படுத்தலாம். இயேசு செய்த அற்புதங்களை நாங்கள் 3 விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று, அவர் செய்த குணமாக்கும் அற்புதங்கள். குணமாக்கும் அற்புதங்கள்னு சொன்னா அதையும் நாங்கள் 2 வகையா பிரிச்சா, நோய்களை குணப்படுத்துதல், பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்துதல் என்று 2 வகையை பிரிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து குணமாக்கும் அற்புதங்கள், இயேசு செய்த குணமாக்கும் அற்புதங்கள் அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப ஒருக்கா ஷேர் பண்றேன் ஃபுல் ஸ்கிரீனையும். எஸ், நான் ஒரு டாக்குமெண்ட் காட்டுறேன். வேர்ட் ஃபைல் உண்டு, இதை நான் பிறகு அனுப்புகிறேன், குரூப்பில் போடுறேன். சாரி, இது இல்லை, இது. எஸ். ஸோ இயேசு செய்த அற்புதங்கள் சுவிசேஷங்களில் அப்படின்னு சொல்லி குணமாக்கும் அற்புதங்கள்ல முதலாவது நோய்களை குணப்படுத்துதல் அப்படிங்கறது சொல்லி, இன்னைக்கு அவர் நோய்களை குணப்படுத்திய சந்தர்ப்பங்கள் சில இன்னைக்கு நோட் பண்ணி வச்சிருக்காரு. குஷ்டரோகியை குணப்படுத்துதல் அது பைபிள்ல எந்த இடத்துல இருக்கு? மத்தேயு புத்தகத்துல எங்க இருக்கு, மாற்கு புத்தகத்துல எங்க இருக்கு, லூக்கா புத்தகத்துல எங்க இருக்கு? அந்த மாதிரி நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனுடைய வேலைக்காரனை குணப்படுத்துதல். அதே மாதிரி பேதுருவின் மாமியை குணப்படுத்துதல், கூரை வழியாக திமிர்வாதக்காரனை குணப்படுத்துதல், சூம்பிய கையொலி மனிதனை குணப்படுத்துதல், 12 வருடமாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணை குணப்படுத்துதல், 2 குருடர்களை குணப்படுத்துதல், இந்த மாதிரி அதெல்லாம் வகைப்படுத்தி ஒரு டாக்குமெண்டா செய்திருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதே போல பிசாசு பிடித்தவரை குணப்படுத்துதலையும் நான் வகைப்படுத்தி போட்டிருக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரிக்கு நான் சில விஷயங்கள், ஒரு 2-3 விஷயங்கள் இதுல சேர்க்க மறந்துட்டேன், விடுபட்டு போயிட்டது. முடியுமாண்டா அதையும் தேடி போட்டுக்கொள்ளுங்க. இதுல நான் இந்த டாக்குமெண்டா உங்களுக்கு அனுப்புறேன். சரி. ஸோ இயேசு கிறிஸ்து செய்த குணமாக்கும் அற்புதங்கள்னு பார்க்கும் பொழுது நோய்களை குணப்படுத்தி இருக்கிறாரு, பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். 2வது வகையான அற்புதம், இயேசு கிறிஸ்து செய்த 2வது வகையான அற்புதம் தான் இயற்கையின் மீதான அற்புதம். அதாவது இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்திய அற்புதம். இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்திய அற்புதம். முதல் அவர் செய்த அற்புதம், மனிதனாக அவர் செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுதல். அதே போல அதிகமான மீன்கள் பிடிக்கிறது, லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. புயலை அமைதிப்படுத்துதல், 5000 பேருக்கு உணவளித்தல், கொஞ்சம் உணவை பெருக்கி கொடுக்கிறது, தண்ணீரின் மேல் நடத்தல். இந்த 5000 பேருக்கு உணவளித்தல் மட்டும்தான் 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அற்புதம். மற்ற அற்புதங்கள் எல்லாம் ஒரு புத்தகத்திலேயோ 2 புத்தகத்திலேயோ 3 புத்தகத்திலேயோ இருக்கும். இந்த 5000 பேருக்கு உணவளித்தல் மட்டும் 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமா இருக்கு. அது ஒரு விசேஷ, அப்ப அதுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கு, அதுல ஒரு விசேடம் இருக்கு. 4 புத்தகங்களிலுமே அவர் செய்த அந்த அற்புதம் 4 புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தண்ணீர் மேல் நடத்தல், 4000 பேருக்கு உணவளித்தல், மீனின் வாயில் நாணயம், அத்தி மரத்தை சபித்தல், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த அற்புத மீன் பிடிப்பு. ஸோ இந்த மாதிரி இயற்கையின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர் செய்த அற்புதங்கள்.
ஸோ இரண்டு விதமான அற்புதங்கள் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். குணமாக்கும் அற்புதங்கள் அதை இரண்டு வகையாக பிரித்தா, நோய்களை குணப்படுத்துதல், பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்துதல். இரண்டாவது வகையான அற்புதம்னு பார்த்தா இயற்கை மீதான அற்புதங்கள். மூன்றாவது, இது ரொம்ப விசேஷமானது, அதுதான் மரித்தோரை உயிர்ப்பித்த அற்புதங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி படிக்கும் பொழுது நாங்கள் பார்த்துருக்கிறோம். மூன்று சந்தர்ப்பங்களும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இறந்து போனவர்களை. கவியருவின் மகளை உயிர்ப்பித்தல், நாயின் ஒரு விதவையின் மகனை உயிர்ப்பித்தல், லாசருவை உயிர்ப்பித்தல். ஸோ இப்படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை வகைப்படுத்தி இருக்கிறார். இதில் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா கேட்கறதுக்கு? ஏதாவது தயாராகிட்டு வந்தீங்களா நீங்க? சரி, கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இயேசுவின் அற்புதங்களுக்கான காரணங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார்? முதலாவது காரணம்தான் மேசியாவின் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன நிறைவு. அதாவது பழைய ஏற்பாட்டில் இயேசு மேசியா ஒருத்தர் வருவார். அவர் வந்தா இந்த மாதிரி குணப்படுத்துதல், இந்த மாதிரி அற்புதங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த டாக்குமெண்ட்ல நான் போட்டிருக்கிறேன் கீழே. இயேசுவின் அற்புதங்களுக்கான காரணங்கள். மேசியாவின் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற. மத்தேயு 8:16-17 ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து அநேகரை குணப்படுத்தி கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த வாசனத்தை எடுத்து அது சொல்லுது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருந்த வார்த்தை. நாங்கள் அதை கொஞ்சம் மத்தேயு புத்தகத்துக்கு திருப்பி பார்த்தால், மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்த்தால் 16-17 பாருங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்தாவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். ஸோ பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்துறாரு, பிணியாளிகளையும் சுஸ்தப்படுத்துறாரு. அந்த இடத்துல பயன்படுத்தப்படும் வார்த்தை தான் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ இது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படிங்கிறது ஏசாயா 53வது அதிகாரத்தில் இருக்கு. ஏசாயா 53வது அதிகாரத்தில் இருக்கு. ஐசாயா, நான் இன்னைக்கு வேறொரு லேப்டாப் பாவிக்கிறதுனால அந்த பைபிள் சாஃப்ட்வேர் இல்லை இதில். ஸோ ஆன்லைனில் பார்த்தேன். ஏசாயா 53 4வது வசனம், மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த துக்கங்கள் தான் அந்த இடத்துல நோய்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாமும் அவர் அதைப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீதன் தான் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இதில் இந்த 4வது வசனம் மட்டும் அந்த இடத்துல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸோ அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கப்படுது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று அவர் அந்த குணப்படுத்துகிறதை எடுத்து காட்டுது. ஸோ குணப்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டு சொல்லப்படுது நிறைவேறுவதற்காக அப்படி செய்யப்பட்டது. அதே மாதிரி மத்தேயு 11வது அதிகாரத்திலும் இயேசு தான் மேசியா என்பதற்கு சான்றாக அற்புதங்களை சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 11வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, காவலில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி அற்புதங்கள் செய்கிறார் அப்படிங்கிற கேள்விப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது, யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவனிடத்திலே 2 சீஷர்களை அனுப்புறான். தன் சீஷரில் 2 பேரை அனுப்புறான்.
அப்ப அவர்கள் வந்து கேட்குறாங்க, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்படி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிலர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் கேட்கிறவைகளையும் காண்கிறவைகளையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். ஸோ நான் தான் அவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இவையெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத யோவான் ஸ்நானகனுக்கு போய் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றார். ஸோ பழைய ஏற்பாட்டில் அது ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 4வது அதிகாரத்திலேயும் கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏசாயா 61வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61 இந்த இருக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஸோ இந்த வசனத்தை தான் அங்க எடுத்து சொல்றேன். ஸோ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மேசியா வந்து அற்புதங்கள் செய்வார் என்றது நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. இரண்டாவது காரணம் இரக்கம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தை காண்பி. இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் என்றபடினால இப்ப வேதத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் இந்த வித்தியாசம் நான் ஏற்கனவே பார்த்தோம். தேவன் என்ற சொல்லுக்கும் கர்த்தர் என்ற சொல்லுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இயேசு என்ற சொல்லுக்கும் கிறிஸ்து என்ற சொல்லுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். இதே மாதிரி வேதத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள், பொதுவா ஒரு சராசரி விசுவாசி இந்த சொற்களை தனி ஒன்றுக்கொன்று மாற்றீடாக பயன்படுத்தலாம். இன்டர்சேஞ்சபிள், ஒன்றுக்கொன்று மாற்றீடாக பயன்படுத்தலாம், தேவன் என்றது கர்த்தர் என்றது. ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனாக இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அர்த்தம் இருக்கு என்றது நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தேவன் என்றால் ஒரு அர்த்தம், கர்த்தர் என்றால் ஒரு அர்த்தம், இயேசு என்றால் ஒரு அர்த்தம், கிறிஸ்து என்றால் ஒரு அர்த்தம், அந்த மாதிரி. அதே போலத்தான் ரட்சிப்பு என்பதற்கும் மீட்பு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் அந்த வித்தியாசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். மீட்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, சல்வேஷன், ரிடெம்ஷன். அதே போல தான் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருபை என்றால் கிரேஸ், இரக்கம் என்றால் mercy. ஸோ அது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஸோ வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் அதுக்குரிய வித்தியாசங்களை கண்டு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் இரக்கம் என்று பயன்படுத்தி இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் மனதுருக்கம் என்று தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கம்பேஷன். ஸோ 3 சொற்கள், கிருபை என்றால் கிரேஸ், இரக்கம் என்றால் mercy, மனதுருக்கம் என்றால் கம்பேஷன். ஸோ இதுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு, சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மனதுருக்கம் என்றது நான் இதை வந்து இரக்கம் என்றது கருதி இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். அது ரெண்டையும் கிட்டத்தட்ட நாங்கள் மாற்றி பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கிருபையும் இரக்கத்தையும் பெருசாக நாங்கள் மாற்றி பயன்படுத்துறது இல்லை. அது ரெண்டுக்கும் தனித்தனியாக வித்தியாசம் இருக்கு. கிருபை என்று சொன்னால் நாங்கள் பெறுவதற்கு தகுதி இல்லாததை நமக்கு கொடுப்பது, நாம் பெறுவதற்கு தகுதி இல்லாததை நமக்கு கொடுப்பது. அதாவது ரட்சிப்பு பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள், பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தகுதியற்றவர்கள், நித்திய ஜீவன் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. இரக்கம் காண்பிக்கிறதுன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறது. எங்களுக்கு எது கிடைக்க தகுதியானதோ அதை எங்களுக்கு கொடாமல் இருப்பது. நாம் பாவிகள், அப்ப நாங்கள் பெற தகுதியானவர், எங்களுக்கு நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக இருக்கிறோம், தண்டனையை, நரகத்தை, மரணத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியானவர். அதை நமக்கு கொடாமல் இருப்பது அவருடைய இரக்கம். ஸோ நாம் பெற்றுக்கொள்ள தகுதியான இந்த தண்டனை, மரணம், நரகம் போன்றவற்றை நமக்கு கொடாமல் இருப்பது அவருடைய இரக்கம். நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வு, ரட்சிப்பு போன்றவற்றை நமக்கு கொடுப்பது அவருடைய கிருபை. ஸோ இந்த மாதிரி சின்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் இருக்கு. ஸோ இதை குறித்து படிப்பிக்கிற நேரம் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை இப்போ சொல்லணும் என்று தோணுச்சு. மனதுருக்கம் என்றது இது ரெண்டுக்கும் விட வித்தியாசமான ஒன்று. ஒருத்தரை பார்த்து நமக்கு ஏற்படுகிற பரிதாபம், ஒரு மனதுருக்கம். அது தமிழ்ல சொன்னாலே புரியுது என்னன்னு சொல்லி. ஸோ இந்த 4 வசனங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர் அற்புதங்கள் செய்யும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகி வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். இயேசு மனதுருகி
அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு சுஸ்தமாக்கினார். அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ததற்கான காரணங்கள், முதலாவது பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்பட்டிருந்தது, அது நிறைவேறும்படியாக. இரண்டாவது, அப்படியே மனதுருக்கத்தின் காரணமாக அல்லது ஒரு இரக்கத்தின் காரணமாக அவர் அதை அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவது காரணம், தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று எடுத்துக்காட்ட. இந்த வசனத்தில் மத்தேயு 12:28 லூக்கா 11:20 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துக்கு வந்திருக்கிறது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை எடுத்து காட்டுவதற்காக அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நான்காவது காரணம், விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசம் கடைசியா இது கேட்டது, கொஞ்சம் விடுபட்டு வந்துட்டுதுன்னா கடைசியா நான் எது சொல்லக்குள்ள உங்களுக்கு கேட்டுச்சு, கடைசியா இதோடு நின்றுது. தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஓகே. தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்றதை எடுத்து காட்டுறதுக்காக, தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துடைய அதிகாரத்தை எடுத்து காட்டுவதற்காக அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அடுத்து நாலாவது காரணம் தான் விசுவாசத்தை தூண்ட அல்லது நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்க, வர்த்திக்க பண்ண, வளர்க்க தான் அவர் அற்புதங்களை செய்தார், விசுவாசத்தை தூண்ட. ஸோ யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அற்புதங்கள் செய்யப்பட்ட எல்லா நேரங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 7 வசனங்கள் இருக்கு, இந்த 7 சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டாகும். லாசருவை குணப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து லாசரு ஆகும் பொழுது அந்த இடத்துல இல்லாதது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். லாசரு அங்கே இருந்திருந்தால் செத்திருக்க மாட்டான் என்று சொன்னதுக்கு, நான் அங்கே இல்லாதிருந்தால், லாசரு சாகும் பொழுது நான் அங்கே இல்லாமல் இருந்தது உங்களுக்கு விசுவாசம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஏது உண்டாகும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த லாசருடைய மரணமும் அந்த உயிர்ப்பிக்க செய்தலும் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு, அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. அதே சந்தர்ப்பத்தில், அதே லாசரை உயிர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்திலேயே மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே சந்தர்ப்பத்தில் அவர் லாசருவை வெளியே வா என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை தான், நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஸோ லாசரை குணப்படுத்தின சந்தர்ப்பத்திலே அந்த அற்புதம் செய்யப்பட்டதற்கு காரணம் விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணும். அதே போலதான் யோவான் 10:38 நீங்கள் விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்க, நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி, நானே அவர் என்று நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை கண்டு விசுவாசிக்கலாம் என்பதற்காக. இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து முதல்ல கானா ஊரில் தன்னுடைய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய முதலாவது அற்புதத்தை செய்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். அவர்கள் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே மாதிரி யோவான் 4வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். ஸோ இப்படியாக அந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் விசுவாசம் அவர்களுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது. ஸோ 4 காரணங்கள் பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வதற்குரிய 4 காரணங்கள். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற. இரண்டாவது, அவருடைய மனதுருக்கத்தின் காரணமாக அல்லது இரக்கத்தின் காரணமாக. மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்ற அதிகாரத்தை, அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம், தன்னுடைய சொந்த அதிகாரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை எடுத்து காட்ட. நான்காவது, விசுவாசத்தை வளர்க்க, அவர்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்க, விசுவாசத்தை தூண்டுவதற்காக. 5வது காரணமாக, தான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்று எடுத்துக்காட்ட, தான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்பது எடுத்துக்காட்ட, பிதாவினிடமிருந்து வந்த அவருடைய பணியை உறுதிப்படுத்த. யோவான் 5வது அதிகாரத்தில், நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஸோ நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்ப பிதாவானவர் என்னென்ன செய்ய சொல்லி அனுப்பினாரோ அதுகளை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். என் பிதாவின் நாமத்தினால் நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது.
ஸோ இந்த 5 காரணங்கள், இதோட காரணங்கள் வேணுமென்று தேடிக்கொள்ளலாம். நான் இதோட போதுமென்னு நிப்பாட்டிட்டேன். ஸோ முக்கியமான ஒரு 5 காரணங்கள் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் இதிலுமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும், தனக்கு பின்னால ஜனங்கள் கூடி வர வேண்டும், தன்னுடைய பெயர் கீர்த்தி பரவணும் என்ற காரணங்கள் எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய ஒரு திட்டத்துக்கு அமைவாகத்தான் அவர் அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். ஸோ 2 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள் எவை அதை வகைப்படுத்தி பார்த்திருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களுக்கான காரணங்கள் எவை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கறதுக்கு? சரி, அடுத்த விஷயத்துக்கு போனா, 3வது விஷயம் இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்கள். என்னென்ன அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்யாமல் தவிர்த்தார்? சாத்தானின் சோதனைகள் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னை பகிரங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஞானஸ்நானத்துக்கு பிறகு வனாந்திரத்துல 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அதைத் தொடர்ந்து பிசாசான இடத்துல சோதனைகள் சோதிக்கிறான். 3 விதமான சோதனைகள். சாத்தான இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்த சோதனைகள் அந்த 3 மட்டுமல்ல, இன்னும் பல சோதனைகள் இருக்கிறது. நாங்கள் அதை இயேசுவின் சோதனைகள் என்ற தலைப்புக்கு கீழாக நாங்கள் படிப்போம் அடுத்த வருஷம். ஆஹ், இன்றைக்கு நாங்கள் அற்புதங்கள் படிக்கிறோம், அடுத்த கிழமை இயேசு சொன்ன உவமைகள் படிக்கிறோம். பிறகு இன்னொரு டாபிக் பார்த்துட்டு நாங்கள் கடைசியா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 சோதனைகள் மட்டுமல்ல, இன்னும் பல சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தன. ஆனா முக்கியமா நாங்க பேசுறது இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் கொண்டு வந்த சோதனைகள் பார்க்கும் பொழுது மத்தேயு 4வது அதிகாரத்திலும் லூக்கா 4வது அதிகாரத்திலும் இருக்கிற அந்த 3 சோதனைகள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், அல்லது நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இங்கே இருந்து குதியும், தேவதூதர்களுமே தாங்கிக் கொள்வார்கள், இல்லாட்டி என்னை பணிந்து கொள், அப்பொழுது இந்த ராஜ்யம் இல்லாதவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று 3 விதமான சோதனைகளை கொண்டு வந்தார். அந்த 3 அற்புதத்தையுமே இயேசு செய்யாமல் தவிர்த்து விட்டார். 3 சந்தர்ப்பங்களிலும் கல்லை அப்பமாக்கவில்லை. அந்த 3 சோதனைகளையுமே இயேசு கிறிஸ்து செய்யாமல் தவிர்த்து விட்டார். அதுக்கு காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதே. தேவனை சோதித்து பார்ப்பதற்காக அற்புதங்கள் செய்ய விரும்பவில்லை இயேசு கிறிஸ்து. ஸோ முதலாவது சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளுக்கு பதிலாக அவர் அற்புதங்கள் செய்யவில்லை, சாத்தானுடைய கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. 2வது பார்க்கிறோம், நாசரேத்தில் அதிக அற்புதங்களை அவரால் செய்யவில்லை என்று பாருங்க. மத்தேயு 13வது அதிகாரத்திலும் மாற்கு 6வது அதிகாரத்திலையும் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அங்கிருந்து முதல்ல நாங்க பார்த்தோம், ஆண்டவர் அற்புதங்கள் செய்வதற்குரிய ஒரு காரணம் தான் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க, விசுவாசத்தை தூண்டிவிடு. ஆனால் அந்த நாசரேத்தில் இருந்தவர்கள், அவர்கள் அவிசுவாசம் அவ்வளவா இருந்தது. அதனாலே அவர் அவர்களுக்கிடையிலே அற்புதங்களை செய்யாமல் விட்டு விட்டார். மாற்கு புத்தகத்திலே பார்க்கிறோம் 6வது அதிகாரத்தில் வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இவங்க இவ்வளவு அவிசுவாசமா இருக்கிறாங்களே அப்படி என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஸோ அந்த அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதங்கள் செய்யாமல் போகிறார். அடுத்து ஏரோது, அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரிடத்துல நிறைய ஏதாவது அற்புதங்கள் செய்து மேஜிக் காட்டுவார் போல இருக்கு, மேஜிக் பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை. பாருங்க, லூக்கா 23வது அதிகாரத்துல ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறான் ஏரோது. அப்ப அவரிடத்துல இருந்து ஏதாவது அடையாளம் செய்து பார்க்கலாம், மேஜிக் பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை ஏரோதுக்கு. அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்ட போது அப்படி அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் பொழுது, மரணத்தை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக விசாரிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு. அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டு
அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து ஒருவேளை கேள்விப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்டிருப்பான். நீ எப்படி அதை செய்த, எப்படி இதை செய்த, எப்படி அவனை குணப்படுத்தின என்று கேட்டிருக்க கூடும். ஆனா அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏரோதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்து விட்டார். எந்த ஒரு அற்புதங்களும் செய்து காட்டவில்லை. அதே மாதிரி தான் பரிசேயர்களும் அவரை சோதிக்கும்படியாக பல அடையாளங்களை கேட்டார்கள். இந்த 4 வசனங்கள் நான் போட்டிருக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம், மாற்கு 8வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம். இந்த வசனங்கள்ல பரிசேயர்களும் வேதபாரகரும் அடையாளத்தை, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்றது, யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தது போல பூமியின் கல்லறை, பூமியின் இதயத்திலே இயேசு கிறிஸ்துவும் மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகல் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது தன்னுடைய மரணத்தை அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதலை தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அந்த ஒரு அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் இவர்கள் கொடுக்கப்படுவதில்லை என்று பரிசேயர் வேதபாரகர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார். ஸோ அந்த அற்புதங்களையும் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. அடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தன சிலுவையிலிருந்து தப்பிக்க. தான் சிலுவைக்கு போகாமல் அதிலிருந்து தப்பிக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டபடியினால் உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற அந்த அன்பின் காரணமாக, அவருடைய இரக்கத்தின் காரணமாக, அவருடைய கிருபையின் காரணமாக எங்களுக்காக, எங்களுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வந்தார். அது பிதாவின் சித்தம். அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்தபடியினாலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய ஒரே குறிக்கோளாய் இருந்தபடியினால் அவர் சிலுவையிலிருந்து தப்பிக்க மறுத்து விட்டார். பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவை என்று சொன்னால் என்னால 12 லேகியோனுக்கு மேற்பட்ட தூதர்களை வரவழைக்க முடியும் இல்லையா? தேவை என்று சொன்னால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை என்னால் வரவழைக்க முடியும், ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ கைது பண்ண கெத்செமனே தோட்டத்துக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் தேவதூதர்களை வர சொல்லி அவர்களோட போராடி செய்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்ய விரும்பவில்லை. அது பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. மத்தேயு 27வது அதிகாரத்திலிருந்து 40லிருந்து 43 வரையிலான வசனங்கள்ல நிறைய பேர் கேலி பண்ணாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நிந்தனையெல்லாம் தாங்கிக் கொண்டு சிலுவையிலேயே தொங்கினார். உங்கள் மீது, எங்கள் மீது, என் மீது இருக்கிற இரக்கத்தினால், அன்பின் காரணமாக அந்த சிலுவையை அவர் தாங்கிக் கொண்டு சிலுவையிலே இருந்தால் இறங்கி வரவில்லை. மத்தேயு 10:18 சொல்லப்பட்டிருக்கு, அவர் விரும்பி அவராகவே தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார் என்று. ஸோ சிலுவையிலிருந்து இறங்கி வரவும் அவர் அந்த அற்புதத்தை பயன்படுத்தவில்லை. ஸோ இதே மாதிரி இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்கள் என்று சொல்லி இவற்றை நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதை குறித்து யாருக்காவது கேள்விகள் இருக்கா? 3 தலைப்புக்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்றதுல 3 தலைப்புகளாக பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை 3 வகையாக பிரித்த நாங்கள்: குணமாக்கும் அற்புதங்கள், இயற்கை மீதான அற்புதங்கள், மரித்தோரை உயிர்த்தெழ செய்த அற்புதங்கள். குணமாக்கும் அற்புதங்களை 2 வகையா பார்த்தால், நோய்களை குணப்படுத்துதல், பிசாசு பிடித்ததை குணப்படுத்துதல். அடுத்தது இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தனாங்க. அதுல எதுவுமே அவருடைய சுய லாபத்துக்காக அவர் எதுவுமே செய்யவில்லை. எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்திற்கு அமைவாகவே அவர் செய்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்கள்னு பார்த்த நாங்கள், அவர் அற்புதங்கள் செய்திருக்க கூடும், ஆனால் அந்த இடத்துல செய்யாமல் அவர் விட்டுவிட்டார் என்ற சில சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கோம். யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, அப்ப நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க இதை ஒருக்க பாருங்க, இந்த எல்லா வசனத்தையும் ஒருக்க திருப்பி பாருங்க. எங்களுக்கு இருக்க இந்த 1 மணி நேரத்தில் இந்த எல்லா வசனங்களையும் திருப்பி பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த எல்லா வசனங்களையும் நீங்க ஒருக்கா திருப்பி பாருங்க. சரி, இப்ப சிந்திக்க ஒரு கேள்வி. இப்ப நாங்க வாழும் உலகத்துல நாங்க எல்லா இடத்துல இருந்து நிறைய பேர் பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ சிந்திக்க ஒரு கேள்வி.
நான் கேட்கிறேன், நீங்க என்னோட கேள்வி கேட்கல. அதனால நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அற்புதங்கள் செய்ய இயேசுவுக்கு என்ன தேவை? இயேசுவுக்கு என்ன தேவை? சித்தமா, இரத்தமா? இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டிய நேரத்தில், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டுமா இருந்தா, ஒரு நோயை குணப்படுத்துறதா இருக்கலாம், பிசாசு துரத்துறதா இருக்கலாம், அல்லது ஒரு இயற்கை மீதான ஒரு அதிகாரத்தை காண்பிக்கிறதா இருக்கலாம், காற்றை அடக்கிறது, மழையை நுப்பாட்டுறது, மழையை வரவழைக்கிறது, எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய நேரமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு இது ரெண்டுல எது தேவை? ரெண்டுமே தேவையா? ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா போதுமா? என்ன நினைக்கிறீங்க? சித்தம். ஓ, சித்தம் மட்டும்தான் தேவை, ரத்தம் தேவையில்லை. மிக தெளிவா தெரியுது, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள் எல்லாமே செய்தது அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே அவர் இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டார். ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்துட்டார். அவர் தேவையானது அவர் விருப்பம் மட்டும்தான். அவர் குஷ்டரோகி வந்து ஒரு இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உம்மாலே கூடும் அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா இருந்தால், எங்களுக்கு ஒரு நோய் வருகிற நேரத்திலே அல்லது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்தில் அதிலிருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வேண்டுமா இருந்தால், நாங்கள் அவருடைய சித்தத்தை தான் தேட வேண்டும். அவருடைய இரத்தம் எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்காகவோ, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதும் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அவருடைய இரத்தம் தேவையில்லை. அவர் விருப்பம் கொண்டார், அவருடைய இரக்கம் இருந்தால், அவருடைய சித்தம் இருந்தால் அது போதுமானது. ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு. சில நேரங்களில் சிலர் சொல்றது கேட்டிருப்பீங்க, நாங்க நோய்க்காக யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுகத்தை கொடுங்க, எல்லாத்தையும் பிசாசு திருத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அதுகள் வந்து நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் என்ற ரீதியில நாங்கள் அவற்றை பயன்படுத்துவது உகந்தது அல்ல. எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு அவருடைய சித்தம் மட்டும் இருந்தால் போதும், அவருடைய ரத்தம் தேவையில்லை. ஸோ அவருடைய ரத்தம் எங்களுக்கு எதுக்கு தேவை? எங்களுடைய பாவ மன்னிப்புக்குத்தான் தேவை. எங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்துவதற்காகத்தான் ஆண்டுடைய ரத்தம் தேவையே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் அவருடைய ரத்தம் தேவையில்லை. எங்கள் பாவத்தை ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. ஸோ பாவ மன்னிப்புக்கு தான் ஆண்டவருடைய ரத்தம் தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. ஸோ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களுக்கு தேவை, எங்களை பாவங்களை மன்னிக்க மட்டும் தானே தவிர வேற எந்த அற்புதங்களுக்காகவும், நோய்களை குணப்படுத்துவதற்காகவோ, பிசாசுகளை துரத்துவதற்காகவோ, இயற்கையை அடக்குவதற்காகவோ, வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை துரத்துவதற்காகவோ, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவையில்லை. அவருடைய சித்தம் மட்டும் இருந்தால் போதும். ஆகவே தான் நாங்கள் எபேசியர் புத்தகத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து செயற்பட சொல்லியிருக்கு. ஆக எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, அதுல நாங்கள் ஆண்டவருடைய உபகாரத்தை உதவியை தேடுறோம் என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு இதை செய்து தாருங்க. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததும் அதுதான், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரு. ஸோ எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் தேவைகள் நிறைவேற்றப்படும் பொழுது, எங்களுக்கு அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும் பொழுது, நாங்கள் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் இதை செய்யறதுக்கு விருப்பமுடையவராக இருக்கிறாரா அல்லது என்று சொன்னால் இதை கூடாகவே என்னை கொண்டு போக விருப்பப்படுகிறாரா என்றது தான். இதை என்னை விட்டு நீக்க விருப்பப்படுகிறாரா அல்லது என்னை இதற்கூடாகவே கொண்டு போக விருப்பப்படுகிறாரா என்பதை பற்றி மட்டும்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துக்கு அற்புதங்களுக்கு நாங்கள் ரத்தத்தை கொண்டு வந்து அதோடு சேர்க்க தேவையில்லை. இரத்தம் என்பது பாவ மன்னிப்புக்காக மட்டும். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற, அனைவருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய புது உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, யாரும் இன்னைக்கு கேள்வி கேட்கல. சரி,
ஸோ உங்களுக்கான ஒரு செயல்பாடு, அற்புதங்களின் விளைவுகள் என்ன? அதாவது நான் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புவேன், இப்போ குரூப்ல போட்டு விடுறேன். இந்த எல்லா அற்புதங்களையும் வாசிச்சு பாருங்க. அது வசனங்கள் கொடுத்துருக்கிறேன். டைம் எடுக்கிற வேலை, ஆனால் ஒரு கிழமை டைம் இருக்கு. இந்த எல்லா அற்புதங்களையும் வாசிச்சு பாருங்க. இந்த அற்புதங்களை வாசிச்சு பார்த்து ரெண்டு விஷயங்கள் நீங்க நோட் பண்ண வேண்டும். ரெண்டு விஷயங்களை குறிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த அற்புதங்களை பெற்றவர்கள், நோய் குணப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு இயற்கையை அடக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்தவர்கள், அதன் மூலமாக பயன் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் மூலமாக பயன் பெற்றவர்கள், அந்த அற்புதத்தை பெற்றவர்கள், அந்த அற்புதத்தின் மூலமாக பயன் பெற்றவர்கள் எப்படி அதற்கு மறுமொழி கொடுத்தார்கள், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணினார்கள், அதை அவர்கள் அவர்கள் அடுத்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள். சிலர் தேவனை துதித்தார்கள், சிலர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே பின்பற்றி போனார்கள், சிலருக்கு விசுவாசம் வளர்ந்தது, சிலருக்கு விசுவாசம் கொண்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதத்திலையும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த அற்புதத்தின் பயனை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத எழுதி கொள்ளுங்க. அதே மாதிரி சுற்றி நின்று பார்த்தவர்கள், அந்த அற்புதத்தை சுற்றி நின்று பார்த்தவர்கள். இப்போ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு யாராலையும் அடக்க முடியாத ஒரு கல்லறையிலே கிடந்த ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை குணப்படுத்துறாரு. ஸோ அந்த ஊருக்கு ஆண்டவர் அதுக்காக மட்டும்தான் போறாரு. மாற்கு 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போறார். வாங்க, சீசரை பார்த்து சொல்ல, வாருங்கள் நாங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் அக்கறைக்கு போறாரு. அவனை குணப்படுத்துறாரு. திரும்ப அந்த படகுலயே திரும்பி இந்த பக்கம் வந்துடுறாரு. அவன் இந்த ஒரு மனுஷனை குணப்படுத்துறதுக்காக அந்த ஊருக்கு அவர் போறாரு. மாற்கு 5வது அதிகாரத்தில் அவனை குணப்படுத்தின பின்பு அதை பார்க்கிற ஊர் ஜனங்கள், நீ எங்களுக்கு வேணாம், எங்களோட ஊரை நாசம் பண்ண வந்துட்ட, நீ போ என்று துரத்தி விடுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பயன் பெற்றவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள். சிலர் துதித்தார்கள், சிலர் விசுவாசம் கொண்டார்கள், சிலர் துரத்தினார்கள், சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள், சிலர் தர்க்கம் பண்ணினார்கள். இப்படி சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்கள் வாசிச்சு, சில அற்புதங்கள்ல நேரடியாக எழுதப்படவில்லை, அதுகளை விட்டுடுங்க, பரவாயில்லை. சில அற்புதங்கள் நேரத்தில் அவர்கள் என்ன நடந்தது, அதன் விளைவு எப்படிப்பட்டதா இருந்தது என்பது எழுதப்படவில்லை, அவற்றை விட்டுட்டு நேரடியாக எழுதப்பட்ட விஷயங்களை மட்டும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு இது ஒரு செல்ஃப் ஸ்டடி, சுய கல்வி செயற்பாடு. இது செயல்பாடுன்னு கொடுத்திருந்தாலும் இது ஒரு சுய கல்வி செயற்பாடு. ஒவ்வொரு அற்புதத்தையும் வாசித்து அந்த அற்புதத்தின் பயனை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அதை பார்த்து நின்ற சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத செய்து கொண்டு எழுதி கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு சுய கல்வி செயற்பாடு, செல்ஃப் ஸ்டடி ஆக்டிவிட்டி. ஸோ இன்றைய வேத பாடம் அதுதான், இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவின் அற்புதங்கள், சுவிசேஷ புத்தகங்கள், இயேசு செய்த அற்புதங்கள். யாருக்காக ஏதாவது கேள்வி இருக்கா? புரியாதது, மறுபடியும் சொல்ல வேண்டியது ஏதாவது? சரி. குரூப்ல சேராதவங்க தயவு செய்து குரூப்ல சேர்ந்து கொள்ளுங்க. நான் குரூப்புக்கு மட்டும்தான் இனிமே மெசேஜ் எல்லாம் போடுவேன். என் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வேலை செய்தில்லை. ஸோ அதனால எங்களுக்கு தனித்தனியாக எல்லாருக்கும் அனுப்ப முடியாது. குரூப்பில் சேராதவங்க தயவு செய்து குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க. நானும் ஒரு அட்மின், நிக்சனும் ஒரு அட்மின். எங்களோட நம்பர்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி என் தனிப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கு. நீங்கள் ஏதாவது மெசேஜ் போடுறதா இருந்தால், கேள்வி கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். இப்பயும் கூட நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். அப்படி கேள்வி எதுவும் இல்லாட்டி, சிலக்ஷன் ரெடியா? சிலக்ஷன் மைக் வேலை செய்தா? கேக்குதா? ஓ, கேக்குது. சரி, அப்ப சிலக்ஷன் ஜெபம் பண்ணுங்க. சரி. எங்களை அதிகமாக நோக்கி இருக்கிறது நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு இரவு நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கு நன்றி. இங்கு கூடி வந்திருக்க அனைவருக்கும் நன்றியானவே. அவர்கள் இந்த காலை நேர பொழுதிலும்
இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை நேரங்களில் நீங்க கூடி வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த வேலை படித்து வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கொண்டு வந்த இந்த வார்த்தையை கொண்டு வந்த இந்த பிரச்சனை நன்றி ஆண்டவரே. அவருடைய ஞானத்தினாலெல்லாம் ஒரு ஞானத்தை அவர் தந்து இந்த ஞானத்தினாலே என்னுடைய உங்களுடைய வேலை படித்து வைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அனைவரும் வந்து சேர வைக்கிறார் நன்றி ஆண்டவரே. இது மையமாக உலகத்தை திருப்பி இருக்கிறீர்களோ எனக்கு இருக்காங்க. ஆமென். நன்றி. ஆஹ், அடுத்த வாரம் நாங்க இயேசு சொன்ன உவமைகளை பத்தி படிக்க போறோம். அதுக்கும் ரெடி ஆகி வாங்க. ஸோ இந்த நாள் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன்.